Decode the world unfiltered. ஏமன் நாட்டில் செயல்படக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல் வழி முற்றுகையை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இரண்டு தரப்பினருக்கும் பல ஆண்டுகளாக தொடரக்கூடிய மோதலில் இது மிகவும் ஆபத்தான திருப்பமாக பார்க்கப்படுது. ஏமனுடைய வடக்கு பகுதியில் செயல்படக்கூடிய ஜெய்தி ஷியா இந்த பிரிவை சார்ந்த ஆயுதமேந்திய அமைப்பினர் தான் ஹூதி கிளர்ச்சியாளர்கள். 2014ஆம் ஆண்டில் ஏமன் தலைநகர் சனாவை ஹூதிகள் கைப்பற்றி சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற அதிபர் மன்சூர் ஹாதியை பதவியிலிருந்து இறக்கி ஆட்சியை பிடிச்சாங்க. தனது எல்லையிலேயே ஈரான் ஆதரவு அரசு அமைகிறது அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படுது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் டிசிசிவ் ஸ்டோம் அப்படிங்கிற பேரில் சவுதி கூட்டணி படைகள் ஹூதி அமைப்புக்கு எதிராக தாக்குதலை நடத்தினாங்க. சில வாரங்களில் ஹூதிகளை வீழ்த்தி சனாவை மீட்டு விடலாம் அப்படின்னு கணக்கு போட்டுச்சு சவுதி. ஆனால் நவீன போர் விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் மேம்பட்ட ஆயுதங்கள் இருந்தாலும் ஹூதிகளுடைய நிலப்பரப்பு அடிப்படையிலான கொரில்லா தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதல் முறையை சவுதியினால் முறியடிக்க முடியல. ஐக்கிய நாடுகள் சபை அதேபோல் ஓமன் நாட்டின் உதவியோட இரண்டு தரப்பும் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சாங்க. ஹூதிகளை ஒரு கிளர்ச்சி அமைப்பாக பார்த்த சவுதி அரேபியா பிறகு அவர்களையே ஏமன் நாட்டுடைய டிஃபேக்டோ அத்தாரிட்டிஸாக ஏற்றுக்கொண்டு நேரடி பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டுச்சு. ஆனால் இதுவரை எந்த தீர்வும் காணப்படாமல் இரண்டு தரப்புக்கும் இடையிலான மிக கடுமையான ஒரு கோல்டு வார் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் திடீர்னு சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல் வழி முற்றுகையை அறிவித்திருக்கிறது இந்த ஹூதி அமைப்பு. சவுதி அரேபிய கொடியேந்திய கப்பல்கள், சவுதி துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய சர்வதேச வணிக கப்பல்கள், செங்கடல் அதேபோல் பாப் அல் மந்தேப் இந்த நீரிணை வழியே பயணிக்கக்கூடிய எண்ணெய் டேங்கர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஹூதிகள் எச்சரிச்சிருக்காங்க. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய குறுகிய கடல்சார் பாதை தான் இந்த பாப் அல் மந்தேப். இதனோட ஒரு புறத்தில் ஏமன் நாடும் இன்னொரு பக்கத்தில் ஜிபூட்டி அதேபோல் எரித்ரியா இந்த நாடுகள் அமைந்திருக்கின்றன. இந்திய பெருங்கடல்ல இருந்து சூயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களும் இந்த நீரிணையை கடந்து தான் போகணும். ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய கடல் முற்றுகையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். இந்த ஹூதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக பிரகடனம் செய்திருக்கக்கூடிய இந்த கடல் வழி முற்றுகை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது சவுதிக்கு மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்திலையும் கூட எரிவாயு சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். தற்போது அமெரிக்கா ஈரான் போரால் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு சவுதி அரேபியா தன்னுடைய கச்சா எண்ணெயை செங்கடலில் இருக்கக்கூடிய யான்பு துறைமுகத்துக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து பாப் அல் மந்தேப் வழியாக ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வழியாக மட்டுமே சவுதி அரேபியாவுக்கு தினசரி 5 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் வர்த்தகம் நடக்குது. ஹூதிகளோட முற்றுகையினால சவுதியினுடைய இந்த பிரதானமான மாற்று எண்ணெய் ஏற்றுமதி பாதையும் முற்றிலும் தடைபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சவுதியுடைய கச்சா எண்ணெய் விற்பனை இருக்கு இல்லையா, அது முடங்கி அந்த நாட்டோட வருவாய் கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே பிராந்திய பதற்றங்களால் எண்ணெய் சந்தை நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஹூதிகளுடைய இந்த முற்றுகை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 7% வரையிலான தட்டுப்பாட்டை உருவாக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முற்றுகை நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய விலை பேரலுக்கு $120 வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்னு சந்தையோட வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை மேலும் அதிகரித்து உலக நாடுகளில் கடுமையான ஒரு இன்ஃப்ளேஷன் வேவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பாப் அல் மந்தேப் நீரிணை இருக்கு இல்லையா, இதை கடக்க பயந்து சர்வதேச எண்ணெய் டேங்கர்கள் அதேபோல் சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி பயணிக்க நேரிடும். இதனால தான் ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகங்கிறது 30 நாட்களுக்கு வரையும் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. பயண தூரம் 6500 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கிறதுனால எரிபொருள் செலவு அதேபோல் கப்பல்களுக்கான போர் ஆபத்து காப்பீட்டு கட்டணம் அப்படின்னு பல மடங்கு உயரும். மத்திய கிழக்கினுடைய 2 மிக முக்கிய கடல்சார் வணிக முனையங்களான ஹார்முஸ் அதேபோல் பாப் அல் மந்தேப் இந்த நீரிணைகள் ஒரே நேரத்தில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறதுனால ஐரோப்பா அதேபோல் ஆசியாவிற்கான சர்வதேச விநியோக சங்கிலி இருக்கு இல்லையா, அது முற்றிலும் சீர்குலையும். ஹூதிகளுடைய இந்த முற்றுகை அறிவிப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி உள்ளூர் அரசியல், விமான நிலைய சர்ச்சை அப்படின்னு பல காரணங்கள் இருக்கின்றன.
ஹூதிகள் இந்த முற்றுகையை திடீர்னு அறிவிக்கலை. ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பிய ஹூதி தலைவர்களுடைய விமானத்தை சனா விமான நிலையத்தில் தரையிறங்க விடாமல் சவுதி கூட்டணி படைகள் தடுத்ததாகவும் அதன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பதிலடியாக தான் ஹூதிகளுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹா சாரி அப்படிங்கிறவர் சீஜ் ஃபார் அ சீஜ் அண்ட் ஐ ஃபார் அன் ஐ அப்படிங்கிற முழக்கத்தோட சவுதி கப்பல்கள் மீதான முற்றுகையை அறிவிச்சிருக்கிறார். சவுதியினுடைய வரலாற்றிலேயே இருபக்க கடல் ஏற்றுமதி வழிகளும் ஒரே நேரத்தில் அடைக்கப்படுறது இதுதான் முதல் முறை. ஹார்முஸ் நீரிணை பிரச்சனை வந்தால் சவுதி தன்னுடைய எண்ணெயை செங்கடலுக்கு திருப்போம். ஆனால் தற்போது ஹார்முஸ் அதேபோல் பாப் அல் மண்டேப் இந்த நீரிணைகள் ரெண்டு பிரதான கதவுகளுமே ஒரே நேரத்தில் முடங்கக்கூடிய ஒரு நிலைக்கு சவுதி தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது 2 காரிடார் ட்ராப்பை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. இந்த முற்றுகையை அறிவித்த ஹூதிகள் செங்கடலில் எந்த குறிப்பிட்ட பகுதி தங்களுடைய கட்டுப்பாட்டு மண்டலம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக வரையறுக்கலை. அதாவது சவுதி கொடியேந்திய கப்பல்கள் மட்டுமா அல்லது சவுதிக்கு சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய மற்ற நாடுகளுடைய வணிக கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாகுமா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான விதியை அவங்க வெளியிடலை. இந்த தெளிவற்ற அச்சுறுத்தல் காரணமாக தான் பல சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் பயந்து போய் ஒட்டுமொத்தமாக செங்கடலையே தவிர்க்க தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக ஹூதிகள் இதேபோன்று இஸ்ரேலிய துறைமுகங்களை நோக்கி சென்ற கப்பல்களுக்கு பகுதி அளவிலான முற்றுகையை விதித்தாங்க. அதன் விளைவாக இஸ்ரேலுடைய எய்லாட் துறைமுகம் வணிகமின்றி முடங்கி திவாலாச்சு. அதே உத்தியை தான் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் இப்போ ஹூதிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க. இஸ்ரேலோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய செங்கடல் துறைமுகமான எய்லாட் மீது ஹூதிகள் விதித்த கடல் வழி முற்றுகை தங்களுடைய அசிமெட்ரிக் வார்ஃபேர் போர் தந்திரம் மூலமாக ஒரு நாட்டோட பொருளாதார கட்டமைப்பையே எப்படி முடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உதாரணம். இஸ்ரேலுக்கு 3 முக்கிய துறைமுகங்கள் இருக்கின்றன. அதில் மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஹைஃபா, அதே போல் அஷ்டோத், அது மட்டும் இல்லாமல் செங்கடலில் இருக்கக்கூடிய எய்லாட். எய்லாட் துறைமுகம் மட்டுமே சூயஸ் கால்வாயை பயன்படுத்தாமல் ஆசியா, ஆஸ்திரேலியா, அதே போல் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளோட நேரடியாக வணிகம் செய்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே கடல் வழி நுழைவாயில். ஆசியாவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய கார்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடிய கால்நடைகள், அதேபோல் கனிம ஏற்றுமதிக்கு இந்த துறைமுகத்தை தான் இஸ்ரேல் முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்கு. 2023ஆம் ஆண்டு காசா போர் தொடங்கிய போது ஹூதிகள் செங்கடலுடைய தெற்கு நுழைவாயிலான பாப் அல் மண்டேப் நீரிணையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எலாட் துறைமுகத்தை நோக்கி சென்ற அல்லது இஸ்ரேலிய தொடர்புடைய அனைத்து வணிக கப்பல்களையும் ட்ரோன்கள் அதேபோல் மிசைல்ஸ் மூலமாக நேரடியாக தாக்க தொடங்கினாங்க. இதனால் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் எலாட் நோக்கி தங்களுடைய கப்பல்களை அனுப்புறதை முற்றிலுமாக நிறுத்தின. முற்றுகை தொடங்கிய சில மாதங்களிலேயே எய்லாட் துறைமுகத்தினுடைய வர்த்தக நடவடிக்கைங்கிறது 85% சரிஞ்சுது. அதுக்கு பிறகு துறைமுகத்திற்கு வர்த்தக கப்பல்களுடைய வருகை முற்றிலும் நின்று போச்சு. வருவாய் முற்றிலும் இல்லாமல் போனதுனால அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை இந்த துறைமுக நிர்வாகத்தால் செலுத்த முடியல. இதன் காரணமாக தான் இஸ்ரேலிய நகராட்சி எய்லாட் துறைமுக நிர்வாகத்தினுடைய வங்கி கணக்குகளை முடக்குச்சு. துறைமுகத்தை மீட்டெடுக்க இஸ்ரேலிய அரசு பல மில்லியன் டாலர் நிதி உதவிகளை அறிவித்த போதும் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் நின்றுட்டதுனால துறைமுகத்தை மீட்டெடுக்க முடியாமல் போச்சு. எய்லாட் துறைமுகத்தை வெற்றிகரமாக முடக்கி அதை சர்வதேச அளவில் கவனிக்க வச்ச தைரியத்தில் தான் ஹூதிகள் தற்போது சவுதி அரேபியாவுக்கு எதிராக இதே போன்ற கடல் வழி முற்றுகையை அறிவிச்சிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஹூதிகள் சவுதி அரேபியா மீது அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த கடல் வழி முற்றுகை அப்படிங்கிறது ஒரு தற்காலிக இராணுவ அச்சுறுத்தல் மட்டும் இல்லை, அது மத்திய கிழக்கினுடைய பல தசாப்த கால அதிகார சமநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் புவிசார் அரசியல் திருப்பம்னு கூட சொல்லலாம். போர்க்கப்பல்களே இல்லாத ஒரு கிளர்ச்சி அமைப்பு உலக பொருளாதாரத்தினுடைய நரம்பு மண்டலமாக விளங்கக்கூடிய பாப் அல் மண்டேப் நீரிணையை பிணையாக வைத்து சவுதி அரேபியா அதே போல் மேலை நாடுகளுடைய வான்வழி கடல்சார் ஆதிக்கத்திற்கே சவால் விடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இஸ்ரேலோட எய்லாட் துறைமுகத்தை முடக்கி அதே தந்திரம் சவுதிக்கும் தொடரும்னா அது உலக அளவில் ஆற்றல் நெருக்கடியையும் புதிய பொருளாதார மந்தநிலையையும் தூண்டக்கூடியதாக மாறும். செங்கடலில் எழுந்திருக்கக்கூடிய இந்த அலைகள் வெறும் கப்பல் போக்குவரத்தை மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தகத்தினுடைய எதிர்காலத்தையே அசைத்து பார்க்க தொடங்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.